வணக்கம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் மீன் கருவாட்டு குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு, நெய் மீன் துண்டு கருவாடு தான் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம் ஒரு 50 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டை வந்து 1-2 நச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு கருத்து போகாத அளவுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நறுக்கும்போது இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இந்த 4 வகுந்து நறுக்கிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது மொச்சை பார்த்திங்கன்னா காஞ்ச மொச்சை தான். இது நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். காரத்திற்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், மல்லித்தூள், தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், கட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி சொல்ல மறந்துட்டேன். 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட வேக வச்ச மொச்சக்காவை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை, கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா காரத்திற்கு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், இப்போ காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ புளியை நான் கரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு மூடி வச்சுக்குவோம். அந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காவை அரைச்சதை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க.
தேங்காய் சேர்த்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் சேர்த்து இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சோன்னே கருவாடு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கிறதுல நம்ம வதக்கின கருவாடை இதோட சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கருவாடு சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப நேரம் கருவாடு சேர்த்து கொதிக்க வைக்காதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.